சுரேஷ் சலே தரப்பில் மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதான் அவருடைய மனநிலை சம்பந்தமாக ஒரு பாரிய பிரச்சனை உருவாகி இருக்கிறது. நான் அது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையை அடிப்படையாக வைத்து சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் நகர்வு பத்திரம் ஒன்றை முன்வைத்து சுரேஷ் சலேவின் உடல்நிலை மற்றும் மனநிலை குறித்த காரணிகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் போதுதான் முக்கிய காரணிகள் வெளிப்படுத்தப்படுது. அதாவது சுரேஷ் சலே கடும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் ரிஸ்க் ஆஃப் சூசைட் அதிகமாக, அதாவது தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமை அதிகமாக இருப்பதாகவும் அவருடைய மனநிலை அவ்வளவு மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவரை சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு இடம், அதாவது இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் சொல்லாமல் சொல்வது, இவரை சிஐடியிலிருந்து வெளியே எடுத்து ஒரு மருத்துவமனையில் பலரும் வந்து பார்த்து சந்திக்கக்கூடிய, இவருக்கு அந்த ஜூஸ் எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவரை வைத்தால் இலகுவாக இருக்கும் என்பதை போலத்தான் இவருடைய தரப்பு கோரிக்கை இருக்கின்றது. அதன் காரணமாக இவருடைய இந்த மருத்துவ அறிக்கை, அதாவது சட்ட வைத்திய அதிகாரியினுடைய மருத்துவ அறிக்கை தான். அதை தாண்டி யாரும் அதை மறுக்க முடியாது. இல்லை, இது அப்படி வாய்ப்பில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. மருத்துவ அதிகாரி, சட்ட வைத்திய மருத்துவ அதிகாரி முன்வைத்த ரிப்போர்ட் தான் இது. அதை அடிப்படையாக வைத்தான் இவர்கள் இந்த காரணிகளை முன்வைத்திருக்க வேண்டும். அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதை சொல்லி காட்டுகிறேன். சுரேஷ் சலே சேதுவின் அசாகான இடத்தை வேணுமாம். அதாவது சுரேஷ் சலே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். இவர் எந்த நேரத்திலும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே ரங்க நிஷாந்த், அதாவது குளியாப்பட்டியில் திரைசேரியில் சம்பந்தப்பட்ட அந்த நபர் ரங்க நிஷாந்த் தற்கொலை செய்து கொண்டார். அது தற்கொலை என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக கபில சந்திரசேன, மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் கொடுத்தாங்க வாக்கு மூலம் கொடுத்த கபில சந்திரசேன அரவிந்தர் சிவாவினுடைய வீட்டில் வைத்து தற்கொலை செய்து கொண்டார். அதுவும் ஒரு மன உளைச்சலா இல்லையா என்பது குறித்து அந்த விசாரணைகள் நடக்கின்றது. அடுத்து இவர்கள் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் இவருடைய தரப்பு, சுரேஷ் சலே எந்த நேரத்திலும் தற்கொலை செய்து கொள்ளலாம். மிக முக்கியமான அவதானமான ஒரு விடயம். என்ன வேணாலும் நடக்கலாம், சுரேஷ் சலேவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்பதை போல ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே PTSD, இது மருத்துவ வார்த்தைகள், மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள், நீங்கள் கூகுள் செய்து பார்க்கலாம். PTSD மற்றும் டிப்ரெஷன், ஆன்சியட்டி என்ற ஒரு வேர்டும் இருக்கின்றது. அது ப்ரொனவுன்சியேஷன் சரியாக என்று தெரியவில்லை, அதை தவிர்த்து மன்னிக்க வேண்டும். ப்ரொனவுன்சியேஷன் பிழையாக இருந்தால் மன்னிக்க வேண்டும். குறிப்பிட்டதை நான் குறிப்பிடுகின்றேன்.